புதன்கிழமை காலையில டே வந்து ஒரு 5:00லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷிஃப்ட் வந்து மாத்திட்டாங்க. காலையில ஒரு 5:30 டூ மத்தியானம் வந்து 2:30 வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங் வந்து. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ஷிஃப்ட் வந்து. ஏன்னா, நமக்கு காலையிலே கொஞ்சம் சேர்ந்தாலும் எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும். டைம் வந்து ஆனா ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. காலங்காத்தாலே எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எரிச்சலோட. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு, நானும் காஃபி குடிச்சிட்டு அ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாட்டுக்கு வந்து சாதத்துக்கு ஒல வச்சுட்டு, அப்புறம் அரிசி போட்டுட்டேன். முன்னாள் நாளே வந்து கீரை பறிச்சு வச்சிருந்தேன். தோட்டத்தில பொன்னாங்கண்ணி கீரை. அதையும் சரி பண்ணி வச்சுட்டு போனேன். அப்புறம் காலையில போய் முத்தம் தொளிச்சு, கோலம் சாணம் கரைச்சு முத்தம் தொளிச்சுட்டு, அப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு, வந்த உடனே கீரைய கழுவி வேகறதுக்கு வச்சுட்டேன். கீரை சாதம் தான் பண்ணி குடுக்க போறேன். சாதமும் கரெக்ட்டா வெந்துருந்துச்சு. நான் எல்லா வேலையும் முடிக்கவும். கீரை நல்லா கழுவிட்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் காயப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு, அப்புறம் இது மிக்ஸர்ல அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சாதத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி குடுத்துட்டேன் பசங்களுக்கு. நெறைய முட்டை வேக வைக்கிறதா இருந்தா, ஒரு விசில்ல வந்து குக்கர்ல வச்சுட்டோம்னா, நம்ம சூப்பரா வெந்துரும் முட்டை வந்து. அப்புறம் அரைச்ச கீரைய வந்து சைட்ல எடுத்து வச்சுட்டு, நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ போட்டு தாளிச்சா சூப்பரா இருக்கும் சாதத்தோட டேஸ்ட்டு. ஜீரகம் போட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சாதமும் கிளறி பசங்களுக்கு குடுத்து விட்டுட்டேன். முட்டை வந்து சேர்த்து வச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல